ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கான நியூ ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷின் மூலமாக எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் உங்களோட ஏடிஎம் கார்டை எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்க ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஎம் மிஷினில் போய்ட்டு உங்களோட கார்டை வந்து ஏடிஎம் மிஷினில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டில் உங்களோட கார்டு வந்து ரீட் ஆகும். ரீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்து காமிக்கும். கண்டினியூ வித் டிரான்சாக்ஷன், ஜென்ரேட் ஏடிஎம் பின் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். இதில் ரெண்டாவதாக இருக்க ஜென்ரேட் ஏடிஎம் பின் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இதிலே ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும். ஃபஸ்ட் நம்மளை ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும். ஜென்ரேட் ஓடிபி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் ப்ளீஸ் என்டர் யுவர் ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எஸ் நோ அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் எஸ் அப்படிங்கிற அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக வந்து என்டர் பண்ணணும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக வந்து நீங்கள் டேட்டு மந்த்து இயர் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். ஸோ அந்த வயசில் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ரைட்டில் எஸ் இருக்கும். ரைட் சைடு எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ப்ளீஸ் வெயிட் யுவர் டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் அப்படின்ட்டு வரும். யுவர் ஓடிபி ஹேஸ் பின் சென்ட் ரெஜிஸ்டர்ட் மொபைல். அதாவது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு அந்த ஓடிபி எடுத்துக்கோங்க. ஓடிபி எடுத்துகிட்டு திரும்பவும் ஏடிஎம் மிஷினில் உங்களோட கார்டை வந்து திரும்பவும் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்தது மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வந்து காமிக்கும். இதில் முதலே கிளிக் பண்ண மாதிரி ஜென்ரேட் ஏடிஎம் பின் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஏற்கனவே ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தோம். இப்போ நமக்கு ஓடிபி ஜென்ரேட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி ஹேவ் ஓடிபி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை இதில் என்டர் பண்ணணும். ஒரு 6 டிஜிட் ஓடிபி வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஏற்கனவே ஜென்ரேட் ஓடிபியை கொடுத்து கடைசியில். ஸோ அந்த 6 டிஜிட் ஓடிபியை இப்போ நம்ம இதில் வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் எஸ்னு இருக்கும். அதில் எஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எஸ் பட்டனை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி திரும்பவும் ஒரு டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் அப்படின்ட்டு வரும். நம்ம கொஞ்சம் டைம் வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு திரும்ப நியூ பின் செட் பண்ணுற பேஜ் வந்து வந்துடும். ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 டிஜிட் பின்னை வந்து நீங்கள் இப்போ செட் பண்ணிக்கலாம். ஸோ 4 டிஜிட் பின்னை வந்து என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதும் ரீஎன்டர் நியூ பின் அப்படின்னு கேட்கும். திரும்பவும் அதே 4 டிஜிட் பின்னை வந்து என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னா வித்தின் செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் ஆகி டிஸ்பிளேல சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்துடும். உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் ஆகி பின்னும் வந்து ரீசெட் ஆயிரும். இந்த மாதிரி சிம்பிளாகவே உங்களோட ஐசிஐசிஐ ஏடிஎம் கார்டை ஏடிஎம் மிஷின் மூலமாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.